கிறிஸ்மஸ் வந்தாச்சு. ப்ளம் கேக் செய்யாமல் எப்படி ஃப்ளஃபியான ப்ளம் கேக் ஆல்கஹால் ஆரஞ்ச் ஜூஸ் முட்டை சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அது கூட பிடிச்சமான நட் சேர்த்துக்கோங்க. என்னென்ன சேர்த்துருக்கே மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஒரு ஜாரில் 1/4 கப் சர்க்கரை, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் மைதா சேர்த்து அதையும் நல்லா சளிச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் 1/4 கப் பால், 1/4 கப் எண்ணெய் சேர்த்து நல்லா விப் பண்ணிவிட்டு அதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு கேக் டின்னில் மாற்றிக்கோங்க. கேக் டின்னில் பட்டர் பேப்பர் இல்லைனா ஆயில் க்ரீஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஏர் பபிள் இல்லாமல் தட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இல்லைனா பேனில் வேக வச்சுக்கோங்க. அடுப்பு கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. 45 to 50 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ளம் கேக் கடையில் கிடைக்கிற மாதிரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.